வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். நம்ம பொதுவாக ஆடியோ போர்டில் ஆடியோ மிக்சிங் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நான் சொல்கிற முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் சரியாகும். ஆடியோ மிக்சிங்னா என்னென்னா, ஒரு சேனலில் இருக்க ஆடியோவை இன்னொரு சேனலில் வால்யூம் ஏற்றும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ வந்து இதில் கிராஸ் ஆகும். அதுதான் ஆடியோ மிக்சிங் ப்ராப்ளம். அதுக்கு வந்து மெயினான ரீசன் என்னென்னா, ப்ராப்பரான எர்த்து நம்ம கொடுக்காதனால தான் அந்த பிரச்சனை வரும். அதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆடியோ போர்டை பொறுத்தளவுக்கு ட்ராக் வந்து ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா, இந்த கிரவுண்டவே நம்ம இந்த இடத்துல நம்ம கிரவுண்ட் கொடுக்குறோம்னா அதுவே நம்ம இந்த கடைசி வரையும் கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பேன். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு ட்ராக் வந்து நல்லா பெருசாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதில் ஆடியோ போர்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே மோனோ ஆடியோ போர்டு. இது ஒவ்வொரு சேனலுக்கு வந்து 2 ஃபெட்டு. அப்படிங்கும்போது கிரவுண்டு வந்து காமன் தான். நம்ம சிக்னல் நம்ம ஸ்பீக்கரை ப்ளஸ் மட்டும் தான் தனியாக எடுப்போமே தவிர கிரவுண்டை பொறுத்தளவுக்கு காமன். அப்போ நம்ம என்ன செய்யணும், கிரவுண்டை வந்து நம்ம இந்த போர்டுலேருந்து எடுக்காமல் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த பவர் சப்ளை இருக்குல்ல, பவர் சப்ளையோட கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பவர் சப்ளை கிரவுண்டு, அதுலேருந்து ஒரு 1 ஸ்கொயர் வயர் போட்டு நேராக கொண்டு போய் இந்த ஸ்பீக்கரில் சென்டரில் கிரவுண்டு ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, அதில் கொண்டு போய் அந்த பவர் சப்ளை கிரவுண்டை இந்த ஸ்பீக்கர் டெர்மினலோட மைனஸில் ஸ்டார்டிங் பண்ணியிருக்கேன். இதை பொறுத்தளவுக்கு மோனோங்கிறனால எல்லாமே நம்ம கிரவுண்டை வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். இது 2 லிங்க்கு, அதுமாதிரி இது லிங்க்கு எல்லாமே ஒரே லிங்காக இருக்கனால நம்ம ஒரு இடத்துல அடித்தா போதும், இந்த 6 சேனலுக்குமே போயிடும். இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வந்து பிரிட்ஜ் ஆம்பிளிஃபையராக இருக்குன்னு வச்சுங்க. பிரிட்ஜை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, கிரவுண்ட் எடுக்க மாட்டோம். அப்படிங்கும்போது அந்த பிரிட்ஜ் ஆம்பிளிஃபையருக்கு மட்டும் நம்ம எப்போயுமே அந்த ஆடியோ போர்டுக்கு கிரவுண்டை கொடுக்கக்கூடாது. அதை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் இந்த ஆடியோ போர்டு பிரிட்ஜ் ஆம்பிளிஃபையர் ஆடியோ போர்டாக இருந்தால் அதுலேருந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டில் ப்ளஸ்லேயே 2லேருந்து எடுத்து கொண்டு போய் இந்த ஸ்பீக்கர் டெர்மினலில் கொடுத்துடணும். நான் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு கிரவுண்டு இருக்க ஆடியோ போர்டு, அதாவது மோனோ ஆடியோ போர்டுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா அந்த ஆடியோ மிக்சிங் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இந்த பவர் சப்ளைலேருந்து நம்ம கிரவுண்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கு நான் சொல்கிறேன் ஸ்ட்ரென்த்தாக போகும் அந்த கிரவுண்டு. அப்படிங்கும்போது ஆடியோ மிக்ஸி கண்டிப்பாக ஒரு 90% அரெஸ்ட் பண்ணிடலாம். அது மீறியும் லைட்டாக வருது அப்படின்னா அது வந்து ஆடியோவோட கம்ப்ளைண்ட் கிடையாது. உங்களோட ப்ரீ செக்ஷன்லேருந்து வர சிக்னலே பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் இருக்கிறது இன்னொரு சேனலில் மிக்சிங் ஆகி கூட வரலாம். அதனால கூட உங்களுக்கு மிக்சிங் ப்ராப்ளம் இருக்கலாம். மற்றபடி ஆடியோ போர்டுனால மிக்சிங் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த பவர் சப்ளை கிரவுண்ட்லேருந்து ஸ்பீக்கர் கிரவுண்டுக்கு போய் கொடுத்துருங்க. அந்த ஆடியோ மிக்சிங் ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது. இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்தவரைக்கும் ஒரு அசம்பிளுக்காக வந்திருக்கு. கஸ்டமர் ஏற்கனவே அசம்பிள் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.